ஐயோ அம்மா, கீழே விழுந்துல இடுப்பு வலி வந்ததுதான் மிச்சம். ஒரு தைல டப்பா இல்ல. தைல டப்பா தடவைனா வீட்டுல இடுப்புல தடவிட்டு தூங்கலாம்னு பார்த்தா தைல டப்பா இல்ல. மாலாக்கா எடுத்துட்டு வர போனாங்க, அவங்களையும் ஆளை காணோம். எங்க போயிட்டாங்கன்னே தெரியலையே அம்மா. பசங்களை கூட காணோம். யாரா அந்த ஹெல்ப் கேட்கலாம். நான் போன் எங்க வச்சு, போன் இங்க இருக்கு. ஐயோ நான் எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே. இது அப்படியே பொறுமையா எடுத்துடலாம். போன் போட்டு பேசுவோம். ஹலோ, ஏங்க, கீழே விழுந்ததுல இடுப்புல அடிபட்டுடுச்சுங்க. வரும்போது ஒரு தைல டப்பா வாங்கிட்டு வரீங்களா? வீட்டுல இருந்த தைல டப்பா எங்க விழுந்துச்சுன்னே தெரியல இந்த பசங்க பண்ற தொல்லையில. சரி சரி, சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க, நான் போனை வைக்கிறேன். சரி, இவர்கிட்ட கேட்டதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் போல. வரும்போது தான் வாங்கிட்டு வருவேன்ட்டாரு. அது வரைக்கும் என் இடுப்பு வலி எப்படி நான் சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலையே. என்ன மீரா, என்னாச்சு உனக்கு? சரி, நான் வந்தேன். சரி, உன்னை பார்த்துட்டு போய் பேசலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இப்படி பார்த்துட்டு இருக்க. என்னடி என்னாச்சு? அக்கா, இங்க பாருங்களேன் ஃபாத்திமா அக்கா, எனக்கு இடுப்புல அடிபட்டுருச்சு அக்கா. கீழே விழுந்துட்டேன், அதுதான் இடுப்பு வர வலிக்குது. ஒரு தைல டப்பா இல்லக்கா வீட்டுல. தைல டப்பா இல்லையா? சரி இரு ஒரு 2 நிமிஷம், நான் போய் எடுத்துட்டு வரேன். 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துருவீங்களா? மாலாக்கா போனாங்க, இன்னும் வரல. நீங்களாவது எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், உன்னதான் காணோம்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கடி போயிருந்த நீ? அம்மா, நான் விளையாட போயிருந்தேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னன்னே தெரியல, இப்படி படுத்துட்டு இருக்கீங்க நீங்க? பயமா இருக்குதுமா, சொல்லுங்கம்மா. ஏய், என்ன பண்பு கேட்காத, ஒழுங்கா போயிடு. மா, என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா, பயமா இருக்கு. ஏய், தைல டப்பா எங்கடி? நானா கீழே விழுந்த இடுப்புல அடிபட்டு இருக்கு சொல்லிட்டு இருந்தேன். தைல டப்பா காணும். தேடி தேடி பார்த்துட்டு மாலாக்கா தைல டப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபாத்திமா அக்காவும் வந்துட்டு போயிட்டாங்க. நீ இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருக்க. மா, ஃபாத்திமா ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்தாங்க உங்க வீட்டுக்கு, நான் பார்த்தேன். சரி, அவங்க ஏதாவது பிரியாணி எடுத்துட்டு வந்துருப்பாங்க, சாப்பிட்டு போலான்னு நான் வந்தேன். அப்புறம் பார்த்தா நீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா, பயமாகுதுமா, ஏந்திருமா. நடிக்காத, நீ நடிக்கவே நடிக்காதண்ணே. நீ ஏந்திரு, ஃபர்ஸ்ட் எனக்கு தைல டப்பா வேணும். ஃபர்ஸ்ட் தைல டப்பா கூட. தைல டப்பா நான் இருமா ஒரு 2 நிமிஷத்துல தேடி எடுத்துட்டு வரேன். ஆமா, நான் வீடியே அழைச்சிட்டேன், காணோம். நீ 2 நிமிஷத்துல தேடி எடுத்துட்டு வந்துருவியா? நானும் பாக்குறேன் எடுத்துட்டு வரியா இல்லையான்னு. ஐயோ, எங்க வச்சேன் தைல டப்பா? இங்க வச்சனா, எங்க வச்சேன்? எங்கேயோ வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியலையே. ஞாபகமே வர மாட்டேது இந்த டைம் பார்த்து. என்ன பண்றது? ஒருவேளை மா, தைல டப்பா காணுமா? நான் எங்க வச்சேனே தெரியலம்மா. எனக்கு தெரியவே இல்லம்மா. பாப்பா எங்க? ஒரே சவுண்டா இருக்கு, எங்க போனானே தெரியலையே. சரி சரி, தும்பல் சவுண்ட் கேக்குது, என்னன்னே தெரியல. மா, நான் அம்மா தும்பந்து கீழே ஊந்துட்டேன், அதனால தும்பல் சவுண்ட் கேட்டுச்சு. அதான் கீழே வந்தா தும்பல் சவுண்ட் கேட்குமா? ஏதோ ஒண்ணு பண்ணு, கண்டுபிடிச்சா இல்லையா எனக்கு தெரியல, எங்கன்னே தெரியல. சே, என்னடி பண்ணி வச்சிருக்கேன் நீ? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஏய், வந்துட்டு மீரா, இரு, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு தைலம். உனக்கு எந்த தைலம் வேணும்னு சொல்லி நான் அந்த தைலமே தேய்ச்சி விடுறேன். இதுல என்னக்கா தைலம், இந்த தைலம் அந்த தைலம், ஏதாவது ஒரு தைலத்தை தேய்ச்சி விடங்கா நீ. ஆன்டி, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை போல. தைல டப்பாவை காட்டுங்க, நான் செலக்ஷன் பண்றேன். என்னது, நீ செலக்ஷன் பண்றியா? தைல டப்பாவில கைய வச்சுனா கைய வெட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இருந்த தைல டப்பா எங்கேயோ போட்டு போய் தொலைச்சிட்டு தைல டப்பா நான் செலக்ஷன் பண்றேன் நீ சொல்ற. நீ எடுக்க அந்த தைல டப்பாத்தெல்லாம். இரு தபரி, இந்த ஒரு தைல டப்பா, இந்த தைல டப்பா இருக்கு. உனக்கு எந்த டப்பா வேணுமோ நீ பாத்துக்கோ. இன்னொன்னு எல்லோ கலர் எடுத்துட்டு வந்துடுறியே, அந்த பக்கம் வச்சிருக்கனா பாருதானு. எடுத்துட்டு வந்து அவசரத்துல கீழே போட்டு வந்துட்டேனான்னு தெரியல. ஆமாண்டி, டோ இருக்கு பாருங்க. சரி, எந்த டப்பாடி தேய்ச்சி விடுறது? அக்கா, இதெல்லாம் எதுவும் வேணாக்கா, நல்லதா பார்த்து நீங்க தேய்ச்சி விடுங்க. ஏண்டி, இந்த டிராகன் தைலம் தாண்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னது டிராகன் தைலமா? சூப்பரா இருக்கு ஆண்டி இது. இருங்க ஆண்டி, நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றேன். இப்பதானே சொன்னேன் டப்பால கை வைக்காதேன்னு. வா அடி வாங்கிடுவேன். அக்கா, எனக்கு கொஞ்சம் இடுப்புல தேய்ச்சி விடுங்க அக்கா. இந்த இடம் தான்க்கா ரொம்ப பெயினா இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க அக்கா. இரு தேய்ச்சி விடுறேன். இரு இதை ஓபன் பண்ணிட்டு, இது ஓபன் பண்ணா வந்துடும். இது ஓபன் பண்ணிட்டு தேய்ச்சி விட்டுறேன், அவ்வளவுதான். லாக் ஓபன் பண்ணியாச்சு. நான் இந்த இடம் தானே சொன்னேன். தேய்ச்சிட்டேம்மா, கரெக்டா இப்ப இறங்கும் உள்ள. ஆமாக்கா, பரவாயில்ல, கொஞ்சம் எரியற மாதிரிதான் இருக்கு, அப்புறம் சரியாயிடும் தான் நினைக்கிறேன். அக்கா, இப்போ ஜில்லுன்னு இருக்குக்கா, இப்படிதான் இருக்குமா? ஆமா, இப்படிதான் இருக்கும். நான் அடிக்கடி இப்படிதான் போடுவேன். நல்லா டிஃப்ரெண்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். டக்குன்னு வலி கேட்டுரும். அம்மா, சரிம்மா, அப்ப நான் விளையாட போட்டுமா? எங்கேயாவது போ.
சரிம்மா நான் விளையாட போயிட்டு வரேன். ஆன்ட்டி அம்மா பாத்துக்கங்க, நான் விளையாட போயிட்டு வரேன். என்னடி எதுக்கடி குழந்தைய திட்டிட்டு இருக்க? இல்ல பாத்திமா, இங்க பாரு, என்னோட இடுப்பு உடையதுக்காக தான் முக்கிய காரணம். அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா தைல டப்பாவை எங்க வச்சானே தெரியல. இவகிட்ட மாட்டிட்டு ரொம்ப தொல்லையா இருக்கு எனக்கு இந்த ஸ்கூல் லீவ்ல. என்ன பண்றதை விடுங்க, அப்படித்தான் போகும். ஆமா, மாலாக்கா போனாங்க, இன்னும் ஆளாக்கா பத்தியா சவுண்ட் கேக்குது, அவங்கதான் வந்துட்டாங்க போல. ஏய் ஏய் மீரா, எம்மா பாத்திமா, நீ எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்த. சரி சரி மீரா, தைல டப்பாவே காணும்டி. என் பொண்ணு தைல டப்பா வாங்குறது கடைக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். அக்கா எனக்கு எந்த டப்பாவும் வேணாம், இவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏங்க சொல்ல மாட்டீங்களா? உங்க வீடு பக்கத்து வீடு தானே என் வீடு, இவ்வளவு நேரமா நான் தேடின்னு வந்தேன், நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவங்க எடுத்துட்டு வந்தது கூட சண்டை போடுவ போலியே நீ. சரி விடு, இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சரி சரி, இன்னைக்கு சாப்பாடுலாம் எதுவும் செய்ய வேணாம், நானே வீட்டுல இருந்து செஞ்சு குத்த அனுப்புறேன். சரியா? நான் வரேன். மேகி தான் செஞ்சேன். சரியா? வேற எதுவுமே நான் செய்யல. மேகி குத்த அனுப்புறேன், பசங்களுக்கு சாப்பாடு போட்டுரு. சரிம்மா. ஃபாத்திமா நீ பிரியாணி எதுவுமே செய்யலையா? இல்லக்கா, பிரியாணிலாம் எதுவும் செய்யல, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி பரவாயில்ல விடு, நீ பிரியாணி செஞ்சா எத்தனை வந்து என் வீட்டுல கொஞ்சம் குடுத்துட்டு போ. சரியா? நான் வரேன். என்னடி என்ன மீரா, இந்த அக்கா இப்படி பேசுறாங்க? ஆமா, அவங்க அப்படிதான், மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, கள்ளங்கபடம் இல்லாம மனசு, அப்படித்தான் பேசுவாங்க. நீ கண்டுக்காதீங்க சரிங்களா? சரிங்க மீரா, நான் வரேன், வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படியே விட்டு வந்துட்டேன். பிரியாணி செஞ்சா கொடுத்து விடுறேன் நானு பாப்பா கிட்ட. சரி நான் வரேன் மீரா. என்ன எல்லாருமே போயிட்டாங்க, தைல டப்பா வச்சுட்டு எந்த தைல டப்பாவும் எடுத்துட்டே போல. சரி விட கொஞ்ச நேரம் பார்த்து தூங்குவோம். நீ தைல டப்பா மறந்து வச்சுட்டு போயிட்டு, அததான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ அந்த ஒரு டிராகன் டைல இருக்குல்ல, அதை நீயே வச்சுக்கோ. நான் இந்த தைல டப்பா 2 மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். சரிக்கா, நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீங்களே எடுத்துட்டு போறேன்ட்டீங்க. சரிங்கக்கா. சரிம்மா மீரா, நான் வரேன், பார்த்து இருந்துக்கோ, இடுப்புல எதுவும் அடிபடாம பாத்துக்கோ. சரியா? நான் வரேன். சரிங்கக்கா. தூங்கலான்னு பார்த்தா ஒரு ஆள் மேல ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. என் வீட்டுக்கார் வந்தாருன்னா அதுக்கு மேல சாப்பாடு செய்யல, அது செய்யல, இது செய்யலன்னு ஒரே டார்ச்சரா இருக்கும். அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திருப்போம். விளையாடி விளையாடி ரொம்ப பசிக்குது, ஏதாவது அம்மா செஞ்சு வச்சிருப்பாங்களா? அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, என்ன செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. சரி அதுக்கும் போய் கேட்கலாம். மா மா, என்னடி இப்ப தாண்டி படுத்தேன், அதுக்குள்ள என்னடி அவசரம் உனக்கு? அம்மா பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சு வச்சிருக்கீங்களா? ரொம்ப பசிக்குது எனக்கு. என்னது, ஏதாவது செஞ்சு வச்சிருக்கீங்களாவா? மாலாக்கா மேகி கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க, வீட்டுல போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? அவங்க வீட்டுல பாப்பா இல்ல போல, இல்லைன்னா எல்லாரும் கொடுத்து விட்டுருப்பாங்க, நீ அவங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வா போ. என்னது, மாலா ஆண்டி வீட்லயா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ மேகி பசிக்குதுமா, அதனாலதான் நீ போன்னு நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்க வீட்டுல வாங்கிட்டு வா போ. எனக்கு விடுப்பு வலின்னு தெரியுமா தெரியாதா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன் 2 நிமிஷத்துல. நான் என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு வர பசிக்குது போல, நான் என்ன பண்றது, என்னால ஏந்துக்கவே முடியல, இடுப்பு கொஞ்சம் வலி வர தாங்கவே முடியல. சரி வந்தோடனே அவங்களே போட்டு சாப்பிட சொல்லணும். எப்படி சாப்பிட வீட ஒரு நிலைமையா ஆக்க போறாங்க. ஏந்தோடனே அது ஒரு வேலை இருக்க போகுது எனக்கு. இவர் இன்னும் வரலையே, எனக்கு தானே உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து பசங்களை பாத்துக்குன்னா என்ன, எதுலயும் எதுவுமே கிடையாது. சரி திருப்பி போன் பண்ணி கேட்டு பாப்போம். ஹலோ, எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை பாத்துக்க வேண்டானே, அவளுக்கு பசிக்குதான், வந்து சாப்பாடு கேட்டா, பக்கத்து வீட்டுல மாலை ஆண்டி குடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன், அங்கதான் போயிருக்கா. சீக்கிரமா வாங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை மட்டும் கண்டுக்கிறதே கிடையாது. சரி நான் வச்சிடுறேன், இதே என் வேலையா போச்சு. சே, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு. சரி வந்துருவாங்க, இப்ப ஒரு நாள் திரும்பி படுப்போம். இந்த டைம் பார்த்து தூக்கமே வர மாட்டுது, மத்த டைம்ல எல்லாம் நல்லா தூக்கம் வரும் வேலை செய்யற டைம்ல. சரி இப்ப படுத்து தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வந்து தொலைய மாட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. மா மா, என்னடி மா, நான் மாலாண்டி வீட்டுக்கு போனேன்னா மாலாண்டி சொன்னாங்க இன்னும் சாப்பாடு செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. மேகி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, எதுக்கு அவங்க அப்படி சொல்றாங்க? சரி சரி வரட்டும், நான் கேக்குறேன். மேகி தான் செய்யறேன்னு சொன்னாங்களா? மதியானத்துல நம்ம சாப்பாடு தானே சாப்பிடுவோம். எது இருக்கோ இன்னைக்கு சாப்பிடேன்டி. சரிம்மா சரிம்மா, நான் உட்காந்து அப்ப டிவி பாக்குறேன். சரி நீ போய் படுப்போ, வந்தாங்கன்னா நான் எழுப்புறேன். சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன், வந்தாங்கன்னா எழுப்புங்க. எங்க அணு எங்கடி? அம்மா அணு வெளியில விளையாடிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளும் பசிக்குதுன்னு வந்துருவாமா. மீரா மீரா, சொல்லுங்க அக்கா, இன்னும் சமையல் அவளுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லடி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா உன் பொண்ணு அதுக்குள்ள வந்துட்டா. சரி சரி மேகி செஞ்சுட்டேன் பாரு, செஞ்சு எடுத்துட்டு வந்து
டேபிள்ல வச்சிருக்கேன். நீ பசங்களும் நீ எல்லாம் மொத்தமா சாப்பிடுங்க. உன்னால ஏந்துக்க முடியுமா? இல்ல என்னால முடியலக்கா. சரி அப்படியே பத்துக்கிறாது சாப்பிடு. இல்ல ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிக்கிறியா? ஜூஸ் வாங்கி எடுத்துன்னு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேணாக்கா, பசங்களை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோக்கா, இடுப்பு ரொம்ப வலிக்குது. சரி அதை விடுடி, இந்த இடுப்புல 2 மத்தால 2 போட்டோம் அப்படின்னு வச்சுக்கேன், இடுப்பு வலி போயிடும்னு சொல்றாங்க. நான் மத்தால ஒரு 2 அடி அடிக்குவா? மத்தாலையா? ஐயோ என்னால முடியாது மத்தால எல்லாம் அடி வாங்குறதுக்கு. சரிடி பாத்துக்கோ. ஏன்னா மத்தில அடிச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அதனாலதான் சொன்னேன். மத்திலடி உலக்கடி மறந்தே போயிடுச்சு பாரு. உலக்கைய வச்சு 2 உருட்டு உருட்டணும் அப்படின்னா அந்த இடுப்பு வலி சரியாயிடுமா அப்படிதான் சொன்னாங்க. என்னதான் நீ மத்துன்னு சொல்ற உலக்கன்னு சொல்ற, எதையாவது ஒன்னா சொல்லாங்கா? தெரியலடி, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நான் சொன்னேன். சரி சரி, உங்க வீட்டுக்காரர் வரத்துக்குள்ள எழுந்து சாப்பிட்டுட்டு பார்த்து திருப்பி தூங்கு, நான் வரேன். என்னால ஏந்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அக்கா வேற பார்த்து சாப்பிட்டு தூங்குன்றாங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றவங்க ரேணு, உமா, சரத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு கூடவே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Okay, bye.